அடுத்தது ஆண்டவர் பேசுறாரு, சபையின் நிலையை குறித்து பேசுறாரு. நீ வளரும் போது சபை எப்படி இருந்துச்சு, இப்போ சபை எப்படி இருக்கு, விசுவாசிகள்லாம் சர்ச்சுக்கு வராங்க ஆனால் ஆழம் இல்லை, வளரலை, உருவாகலை, இதை பற்றி பேசுகிறாரு. நான் கேட்குறேன், ஏன் இதை குறித்து என்கிட்ட பேசுகிறீங்க? இது நீங்கள் பாஸ்டர்ஸ் கிட்ட தானே பேசணும், சர்ச் வச்சுக்கிறவங்க கிட்ட தானே பேசணும், என்கிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? He's talking to me something which I think doesn't concern me. My schedule is full for 2 years. Why should I be bothered about the quality of the individual in a church when the local church pastor is not bothered? நான் கேட்குறேன், இதை ஏன் என்கிட்ட சொல்லி ராத்திரிலாம் தூங்க விடாமல் புலம்ப விட்டுக்கிட்டு, என் மனைவி தெரியுமே புலம்பிகிட்டே இருப்பேன் ராத்திரி ஃபுல். I was not able to sleep. But the question is, why are you telling me this? நான் என்ன சொல்கிறேன்னா, உனக்கு புரியாமல் சம்பந்தமே இல்லாமல் ஆண்டவர் பேசும்பொழுது எழுதி வச்சுக்கோ. He doesn't have to speak things you understand. He doesn't have to even speak things that you are familiar with. He can speak to you things, something out of the radar. But when he speaks, take it down. நீ ஆண்டவரோட ஒரு நெருக்கமான ஒரு உறவில் இருந்தீனா, அங்கேருந்து வரக்கூடிய கான்வர்சேஷன் எதுவுமே வேஸ்ட் இல்லை. எழுதி வச்சுக்கோ. அதனுடைய காலத்தில்